நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:15 ட்ரம்பினுடைய அரசியல் தோல்வியினுடைய ஆரம்பம் மிச்சிகனில் ஆரம்பித்திருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தற்பொழுது சொல்கின்றார்கள். தன்னுடைய கட்சியையே அவர் தற்பொழுது காவு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் தற்பொழுது உள்ள முக்கியமான விஷயம். ஜேடி வான்ஸ் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? பிரஸ் கான்பரன்ஸ்ல அமெரிக்க ஜனாதிபதியாக ஒரு முஸ்லீம் வரப்போறார், போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அடுத்த ஜனாதிபதி கனவில் இருந்த ஜேடி வான்ஸின் தலையில் மண் விழுந்திருக்கிறது. மிச்சிகன் வாக்காளர்கள் அப்துல் சயீதை தற்பொழுது தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பது தாங்க முடியாமல் இருக்கிறது ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான அதிர்வாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நியூயார்க்ல மம்தானியினுடைய வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார் ட்ரம்ப். தற்பொழுது அப்துல் சயீதினுடைய வெற்றியை மிச்சிகனில் தாங்க முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய மாநிலம், கிட்டத்தட்ட $60 மில்லியன் கிட்ட செலவழித்திருக்கின்றார்கள் இவரை தோல்வி அடைய வைப்பதற்காக. ஆனால் எதிர்வரும் நவம்பரில் தற்பொழுது தேர்தல்கள் நடக்க இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலங்களாக தேர்தல் நடக்க இருக்கின்றன. மிகப்பெரிய மாநிலம் மிச்சிகன் மாநிலம் அமெரிக்காவில. அவர் அப்துல் சயீத் வெற்றி பெற்று விட்டார், ஒரு முஸ்லிம் வெற்றி பெற்று விட்டார் என்று இப்பொழுது ட்ரம்பும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார், ஜேடி வான்ஸும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். ஜேடி வான்ஸுடைய எதிர்காலத்தை அளித்தது ட்ரம்ப் தான். என்னன்னா, ஜேடி வான்ஸ் இந்த போரை எவ்வாறாவது நிறுத்த வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்தாலும் கூட ட்ரம்பினுடைய விடாப்பிடித்தனத்தின் காரணத்தினால ஈரான் மீதான போர் மற்றும் இஸ்ரேலுடனான கூட்டு இதெல்லாம் சேர்ந்து அவர்களுடைய கட்சியை தற்பொழுது பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. இப்பொழுது அவர்களால் தாங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் கூட தற்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். சரி, அல் சயீதினுடைய பிரச்சார முழக்கம் என்னன்னா, அரசியலில் இருந்து பணம் வெளியேற வேண்டும், மக்கள் கைகளில் பணம் புழங்க வேண்டும், அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, இவ்வளவுதான் விஷயம். அவர் எல் சயீதுடைய பிரச்சார முழக்கம் இதுவாகத்தான் இருந்தது. ட்ரம்பினுடைய கூடாரத்தையே ஆட்டம் காண வைத்து விட்டது. மிச்சிகன் அப்துல் சயீதுக்கு எதிராக ஏஐபிஏசி எவ்வளவு செலவு செய்திருக்கிறது என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். கிட்டத்தட்ட $60 மில்லியன் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். முற்போக்கு மருத்துவருக்கு எதிராக ஹேலி ஸ்டீவன்ஸை அமெரிக்க செனட் சபைக்கு தேர்ந்தெடுக்க உதவுவதற்காக இஸ்ரேல் ஆதரவு குழு தான் இந்த ஏஐபிஏசி. இது முழு தனது செலவு செய்யும் சக்தியை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. டியபோன், மிச்சிகன், டெட்ராய்ட் புறநகர் பகுதிகளில் ஜனநாயக கட்சியின் செனட் சபை வேட்பாளர் அப்துல் சயீதுக்கு எதிரான பிரச்சார கூட்டத்திலே இவர்கள் தொடர்ச்சியாக இவர் ஒரு முஸ்லிம், இவர் முஸ்லிமன், ஆனால் மக்கள் இப்பொழுது முஸ்லிமா இந்துவா என்று பார்க்கிறார்கள் இல்லை. யார் தங்களுக்கு சேவை செய்ய வருவார்கள்? இப்ப பெட்ரோல் விலை உயர்வு, பொருளாதார சிக்கல் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருக்கு, உணவுப் பொருட்கள் விலை உயர்வு, இதுகளை யார் காப்பாற்றுவார்கள் என்றுதான் அவர்கள் வாக்கு போடுகின்றார்களே தவிர இப்பொழுது இஸ்லாம் வந்துவிட போகிறது என்ற பிரச்சார ஊத்தி எடுபடாமலே போய் கொண்டே இருக்கிறது. ஏஐபிஏசி அமெரிக்க இஸ்ரேல் பொது விவகார குழு மிச்சிகனில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் முதல்நிலை தேர்தலில் முக்கிய விவாத பொருளாக இது மாறி இருக்கிறது. இஸ்ரேல் குறித்த கட்சியின் அணுகுமுறையை வரும் ஆண்டுகளில் இது பாதிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்துல் சயீதின் அசாதாரண வெற்றி இஸ்ரேல் ஆதரவு ஸ்தாபனத்தை திகைக்க வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உண்மைதான். அமெரிக்க செனட் சபைக்கான போட்டியில் மிச்சிகன் முற்போக்குவாதி ஏஐபிசியின் ஜனநாயக கட்சியின் ஸ்தாபனத்தையும் முறியடித்தார், தோல்வி அடைய வைத்திருக்கிறார் என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். டெட்ராய்ட், மிச்சிகன் அமெரிக்க செனட் சபைக்கான மிச்சிகன் ஜனநாயக கட்சியின் முதல்நிலை தேர்தலில் அமெரிக்க காங்கிரஸ் பெண்மணி ஹேலி ஸ்டீவன்ஸ் அப்துல் சயீதுவின் முன்னிலையை நெருங்கிய பொழுது பார்வையாளர்களிடையே ஒரு தடுமாற்றமான நிலைமை இருந்தது. ஆனால் பொது சுகாதார ஆர்வலரான அப்துல் சயீத் புதன்கிழமை அதிகாலையில் டெட்ராய்டில் ஆதரவாளர்களிடையே நிலவிய கொண்டாட்ட மனநிலையை அவர் அதற்கு பிறகு அவர் மேடையேறினார். அப்பொழுது தான் வெற்றியை அறிவிக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மிச்சிகனில் சில வாக்கு எண்ணுவதற்கு நீண்ட நேரம் ஆகிறது என்பது தெரிகிறது, இது ஒரு பெரிய மாநிலம் என்று அவர் நகைச்சுவையாக கூறினார். ஆனால் மக்கள் இவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் ட்ரம்பினுடைய கூடாரமும், ஓகே, இப்படி இவர்கள் வெற்றி பெற்று கொண்டு வந்தா ஒரு முஸ்லிம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மாறுவதை தடுக்க முடியாது என்று இப்பொழுது மாறி ஒரு மதத்துக்கு எதிரான பிரச்சாரமாக அந்த பிரச்சாரத்தை மாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் அவ்வாறாக அல்ல. மக்கள் யோசிக்கிறார்கள், தங்களுக்கு ஆதரவானவர்கள் யார் என்று யோசிக்கிறார்கள். அடுத்தது இந்த ஹெல்த் கேரை கட் பண்ணினது மிகப்பெரிய பிரச்சனையாக
ட்ரம்புக்கு மாறி இருக்கிறது. முக்கியமாக கிட்டத்தட்ட 70 மில்லியன் டாலருக்கு அதிகமாக அவர்கள் இவருக்கு எதிராக செய்திக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னும் ஒரு தரவு காட்டுகிறது. 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்டீவன்ஸ் வாக்குகள் எண்ண கொண்டிருந்த பொழுது அல் சயீதின் முன்னிலையை தொடர்ந்து இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை 1% குறைவாக கொண்டு வந்தார் என்றால் தொடர்ச்சியாக மாறி 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 மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதுமாக வெற்றி வாய்ப்பு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் புதன்கிழமை காலை ஒரு முக்கியமான முடிவு வந்தது. நீண்ட நேரத்துக்கு பிறகு இறுதி முடிவுகள் வந்தன. அல் சயீதின் வாக்கு வித்தியாசத்தில், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அவர் ஸ்டீவன்ஸை மட்டுமல்ல, மிச்சிகனில் உள்ள இஸ்ரேல் ஆதரவு குழுக்களையும் ஜனநாயக கட்சியின் செல்வாக்கு மிக்கவர்களையும் தனது எதிராளியை ஆதரித்த ஆளுநர் கிரட்சன் விட்மர் போன்ற கட்சியின் உயர் அதிகாரிகளையும் எதிர்த்து போட்டியிட்டு இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாகவே மக்களோடு மக்களாக இருப்பார். ஒபாமாவை போல அல்லது மம்தானியை போல தான் இவர் மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த வாக்கு கேட்டார். ஆகவே இந்த முடிவு அமெரிக்க அரசியல் அமைப்பையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்றால் மாற்று கருத்தில்லை. அப்படித்தான் இருக்கிறது. இப்ப ஒவ்வொருவரும் பிரஸ் கான்பரன்ஸை வைத்து சொல்லுகின்ற கதைகளை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. அரசியல் அமைப்பையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இஸ்ரேல் ஆதரவு ஜனநாயக கட்சியினருக்கு மற்றும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எதிர்வினையை சொல்லி இருக்கிறார். உடனடியாக அவர் சொன்னார் என்னன்னா, அல் சயீதை யூதர்களையும் இஸ்ரேலையும் வெறுக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் தோல்வியாளர் என்று முத்திரை குத்தினார். ஆனால் வாக்கு முடிவுகளிலிருந்து கிடைத்த செய்தி மிக தெளிவாக இருந்தது. ஜனநாயக கட்சிக்குள் வெற்றியை பெறுவதற்கு தேர்தல் பிரச்சார செலவுகளும் பெரிய பிரபலங்களின் ஆதரவும் இனி போதுமானதாக இருக்காது. இது இனி வெறும் தற்போதைய நிலை மட்டுமில்ல, தொடருகின்ற இப்ப நவம்பர்ல வருகின்ற தேர்தலும் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போகுது. ட்ரம்பினுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போகுது. இன்றைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, தன் மீது மக்களுக்கு கோபம் இல்லையா, கட்சி மீதுதான் கோபமாம். உண்மையில ட்ரம்ப் செய்த இந்த காலத்துல இந்த 6 மாசம் செய்த மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சேர்ந்து மக்கள் சோர்வடைந்து விட்டார்கள், ட்ரம்ப் மீது ஆத்திரமாக இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது ஜனநாயக கட்சியின் மாநில சட்டமன்ற உறுப்பினர் அலாஃபாஸ் ஃபர்ஹாத் அல் சயீதின் வெற்றியை ஒரு செய்தியாக அனுப்புகிறது அமெரிக்காவுக்கு என்றார். அதாவது வேட்பாளர்கள் போருக்கு எதிரான கொள்கையோடு போட்டியிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவான சிறப்பு நலன் குழுக்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இஸ்ரேல் தொடர்பான ஒரு வெறுப்புணர்வு அமெரிக்காவில் அதிகரித்து வருவதை இந்த தேர்தல் மிக முக்கியமாக எடுத்து காட்டியிருக்கிறது. இது இனி தற்போதைய நிலையும் இந்த தேர்தல்களில் எளிதாக வெற்றி பெற்று பழகிய இந்த ஆளும் வர்க்க அரசியல்வாதிகளை பற்றும் மட்டுமல்ல, முக்கியமாக இப்பொழுது நிலைமையை மாற்றி மிச்சிகன் மற்றும் பிற இடங்களில் உள்ள உழைக்கும் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய துணிச்சலான செயல் திட்டங்களையும் நிவாரணங்களையும் வழங்க விரும்புகின்ற நபர்கள் களம் இறங்க வேண்டும், களம் இறங்குகிறார்கள். இதுதான் முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கிறது. இனியும் இந்த பூச்சாண்டி காட்ட முடியாது, முஸ்லிம்கள் வந்து விடுவார்கள் என்று பூச்சாண்டி காட்ட முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டீவன்ஸுக்கு ஜனநாயக கட்சியின் ஆளும் வர்க்கத்திடமிருந்து பெரும் ஆதரவு இருந்தது. அவருக்கு விட்மர், முன்னாள் செனட்டர் டெபி ஸ்டெஃபனோ, செனட் ஜனநாயக கட்சி தலைவர் சக் ஷூமர் மற்றும் அவர் போட்டியிட்ட ஓய்வு பெறும் செனட்டர் கேரி பீட்டர்ஸ் ஆகியோர் ஆதரவு அளித்திருந்தார்கள். ஸ்டீவன்ஸை தோற்கடிப்பது நவம்பரில் நடைபெறுகின்ற பொது தேர்தலில் ட்ரம்பின் ஆதரவை பெற்றவரும் இஸ்ரேலுக்கு ஆதரவான குழுக்களிடமிருந்து ஆதரவை பெற வாய்ப்புள்ளவருமான முன்னாள் குடியரசு கட்சி உறுப்பினர் மைக் ரோஜர்ஸுக்கு எதிராக போட்டியிட அல் சயீதுக்கு தற்பொழுது வழி வகுத்திருக்கிறது. இவர் இப்பொழுது பிரபல்யமாய் கொண்டு வருகின்றார் அல் சயீத். பொது தேர்தலில் அல் சயீதை வீழ்த்துவதற்காக மிச்சிகனில் தனது செலவினங்களை தொடரப்போவதாக இஸ்ரேல் ஆதரவு நிறுவனம் தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறது. நவம்பரில் வாக்காளர்கள் டாக்டர் அல் சயீதையும் அவரது தீவிர இஸ்ரேல் எதிர்ப்பு செயல் திட்டத்தையும் நிராகரிப்பார்கள் என்று இஸ்ரேல் ஆதரவு குழு நம்புகிறது. இஸ்ரேல் ஆதரவு பரப்புரை குழு அல் சயீதின் வெற்றியை முக்கியத்துவம் குறைத்து காட்டியிருக்கிறது. மிசூரி உட்பட மற்ற இஸ்ரேல் ஆதரவு வேட்பாளர்களின் வெற்றிகளையும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் அமெரிக்கா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பொது தேர்தல் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் என்று கருத்து கணிப்புகள் காட்டினாலும் கூட ஆய்வாளர்கள் அல் சயீதின் முதன்மை தேர்தல் வெற்றியின் வரலாற்று முக்கியத்துவத்தை வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். முற்போக்கு செனட்டர் பென்னி சாண்டர்ஸ் என்ன சொல்றார்? அல் சயீதினுடைய வெற்றி நவீன அமெரிக்க அரசியலில் மிகவும் அசாதாரணமான வெற்றி என்றும் குறிப்பிட்டார்.
ஒரு பெரிய தேர்தலில் 9-1 என்ற விகிதத்தில் செலவு செய்யப்பட்ட போதிலும் ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளரை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என்று சாண்டர்ஸ் போர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போட்காஸ்டிலே தெரிவித்திருக்கின்றார். அப்படி யாராவது செய்ததாக தனக்கு நினைவில்லை என்றும், மாநிலத்தின் முதன்மை தேர்தல்களில் ஜனநாயக கட்சியின் இடதுசாரி பிரிவுக்கு வெற்றியை பெற்று தந்ததில் அல் சயீத் மட்டும் தனியாக இல்லை. மிச்சிகனில் கிடைத்த இந்த முடிவு ஒட்டுமொத்த முற்போக்கு இடதுசாரிகளுக்கும் ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை நடந்த தேர்தலில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் முற்போக்கு மாநில சட்டமன்ற உறுப்பினர் டோனவன் மெக்கினி இஸ்ரேல் ஆதரவு தற்போதைய உறுப்பினர் தனேதரை தோற்கடித்தார். டெட்ரைட்டுக்கு வடக்கே உள்ள ஒரு மாவட்டத்தில் இடதுசாரி அமைப்பாளர் காலநிலை அமைப்பாளர் வில்லியம் லாரன்ஸும் காங்கிரசுக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் 15 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அமெரிக்கா முழுவதிலும் கலிபோர்னியா முதல் கொலராடோ மற்றும் பென்சில்வேனியா, நியூஜெர்சி, நியூயார்க் வரை முற்போக்குவாதிகள் இது போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்று பல தற்போதைய உறுப்பினர்களை வெளியேற்றுகின்றார்கள். ஜனநாயக கட்சியின் பாதுகாப்பான மாவட்டங்கள் தற்பொழுது காலியாக உள்ள இடங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அல் சயீதின் வெற்றியை முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குவது அவர் எதிர்கொண்ட செலவினங்களும் ஆதரவுகளும் மட்டுமல்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரம்புக்கு வாக்களித்த அந்த மக்கள் ஒரு ஊசலாடும் மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றது முக்கியமான ஒரு விஷயம். மிச்சிகன் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். மே மாதம் ஜனநாயக கட்சிக்கு அதிக ஆதரவுள்ள ஒரு தொகுதிக்கான போட்டி நிறைந்த முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரசுக்கு செல்லும் பாதையில் இருக்கும் முற்போக்கு சிந்தனை உள்ள பென்சில்வேனியா மாநில பிரதிநிதி கிறிஸ் ராப் இடதுசாரி வேட்பாளர்கள் மற்றும் ஆழமான அணுகுமுறையுடன் வாக்காளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டிருப்பதால் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் என்று கூறுகின்றார். அல் சயீதினுடைய வெற்றி ஜனநாயக கட்சியின் தலைமைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது என்று அவர் கூறுகின்றார். இனிவரும் காலங்களில் தேர்தல் கணக்கீடுகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். ஏனெனில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பது தெரியாமல் இருக்கிறது. எவ்வளவு செலவழித்தாலும் கூட மக்கள் தங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். முன்பு பலனளித்த பழைய விஷயங்கள் எல்லாம் பழையதாக மாறிவிட்டது, புரியாததாக மாறிவிட்டது. மேலும் வழக்கமான பாரம்பரிய ஜனநாயக கட்சியினருக்கு வாக்களிக்காத மக்களை அவை சென்றடைவதில்லை. ஆனால் நீண்ட காலமாகவோ அல்லது ஒருபோதும் வாக்குக்கு வராத மக்கள் தற்பொழுது வாக்களிக்க வந்திருக்கின்றார்கள். ஜனநாயக கட்சியின் அடித்தளத்தை விரிவுபடுத்தும் அல் சயீதின் திறன் நவம்பரிலே ரோஜர்ஸை தோற்கடிக்க அவருக்கு உதவும் என்று தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அவரது கொள்கை திட்டம் முக்கியமானது. மலிவு விலையில் சுகாதார பாதுகாப்புக்கான செக்யூரிட்டிக்கான அணுகலை விரிவுபடுத்துகின்றார்கள். இன்சூரன்ஸுக்கான அணுகலை விரிவுபடுத்துகின்றார்கள், கவனம் செலுத்துகின்றார்கள். இந்த தேர்தலில் இஸ்ரேல் ஆதரவு குழுக்களின் ஈடுபாடும், இஸ்ரேல் மீதான துருவமயமாக்கலும், மத்திய கிழக்கில் நடக்கும் மோதலையும், குறிப்பாக காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை போரையும் தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்றி இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். அமெரிக்கா முழுவதிலும் உள்ள வாக்காளர்கள் இஸ்ரேல் மற்றும் ஏஐபிஏசி மீது சலித்து விட்டார்கள் என்பதை காட்டுவதாக அமைகிறது. ஏற்கனவே அவர்கள் கோடிக்கணக்கில் பிரச்சாரம் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இவர் ஒரு இஸ்ரேலுக்கு எதிரானவர், இஸ்லாமியர். ஆனால் இப்பொழுது அது எடுபடுவதில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் காசா மீதான குண்டுவீச்சு அவர்களை கொன்றொழித்தது தொடர்பாக மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. அமெரிக்கா மிக தெளிவான செய்தியை சொல்லி இருக்கிறது. ட்ரம்ப் இந்த ஈரான் போரின் மூலமாக அமெரிக்க மக்களினுடைய மனநிலையை வெல்லவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இனப்படுகொலையை ஆதரிக்க முடியாது. காசா, சூடான், கொங்கோ எங்கு வேண்டுமானாலும் இனப்படுகொலை செய்ய அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தையும் அமெரிக்க குண்டுகளையும் பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று மக்கள் தற்பொழுது ஒப்புக்கொள்கின்றார்கள். நாங்கள் போருக்காக அல்ல, சுகாதாரத்துக்கு நிதி அளியுங்கள், சாப்பாட்டுக்கு நிதி அளியுங்கள், போருக்கு கொண்டு போய் கொட்டாதீர்கள் என்று மக்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் மீதான தனது விமர்சனங்கள் இருந்த போதிலும் அல் சயீத் எப்பொழுதும் அரசியல் உரையாடலை மிச்சிகனுக்கே கொண்டு வந்தார். மீண்டும் மீண்டும் சரி, இது இஸ்ரேல், காசா, போர், ஈரான் என்பதை விட்டுவிட்டு அவர் சொன்னார் என்ன, மிச்சிகன் மக்களை வாழ வையுங்கள். அமெரிக்கா தனது மத்திய கிழக்கு கூட்டாளியான இஸ்ரேலுக்கு ராணுவ ஆதரவுக்காக பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டிருக்கிறது. மேலும் ஈரான் மீதான போருக்காக அதை விட அதிகமாக செலவிட்டிருக்கிறது. இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பல தசாப்தங்களாக கொண்டு வந்த ஒரு மோதலாக இது இருக்கிறது. ஆகவே இது எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. மிச்சிகன் மக்கள், அமெரிக்க மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். போருக்காக செலவிடப்படுகின்ற பணம் அமெரிக்கா மற்றும் மிச்சிகன் முழுவதும் உள்ள சமூகங்களுக்கு உதவ பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கோஷத்தை தான் அல் சயீத் வாதிட்டார்.
மிச்சிகனில் கிடைத்த முற்போக்குவாதிகளின் வெற்றிகள் இந்த அணுகுமுறை வாக்காளர்களிடம் எதிரொலிப்பதை தெளிவாக காட்டுகிறது. மீண்டும் மீண்டும் நான் வென்று விட்டேன் என்று சொல்லி ட்ரம்ப் இனிமேல் பிரச்சாரம் செய்ய முடியாது. மக்கள் வெறுத்து விட்டார்கள். மிச்சிகனில் இன்று கிடைத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பாலஸ்தீனம் மீண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறும் என்பதை நிரூபிக்கின்றன என்று பாலஸ்தீனிய உரிமைகளுக்கான அமெரிக்க பிரச்சாரத்தின் அரசியல் இயக்குனர் இமான் அபீத் தெரிவித்திருக்கிறார். பாலஸ்தீனத்துல ஒரு தேர்தல் ஒன்று வந்து அவர்கள் நீதியான ஒரு தேர்தலாக நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று இஸ்ரேல் குழுக்கள் பிரச்சாரத்திற்காக மில்லியன் கணக்கான டாலர்களை கொட்ட முயற்சி செய்யலாம். ஆனால் இறுதியில் வெளிநாடுகளில் உள்ள குடும்பங்கள் மீது குண்டு வீசுவதற்கு அமெரிக்க வரிப்பணம் செலவாவதை அமெரிக்க வாக்காளர்கள் விரும்பவில்லை. நாங்கள் போருக்கு அல்ல, சுகாதாரத்திற்கு நிதி அளிக்க விரும்புகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். வாஷிங்டனில் உள்ள ஆளும் வர்க்கம் மற்றும் ஜனநாயக கட்சியில் உள்ள ஆளும் வர்க்கம் ஆகியவற்றின் மீது வாக்காளர்கள் மிகுந்த விரக்தியில் இருக்கிறார்கள் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. அவர்கள் மாற்றத்தை கொண்டு வரும் தலைவர்களையே விரும்புகிறார்கள், பழையனவற்றை தொடர விரும்புபவர்கள் அல்ல இந்த மக்கள் என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் வெற்றி உணர்த்தி இருக்கிறது. தற்பொழுது ட்ரம்பினுடைய கூடாரம் பதறி போய் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவராக வந்து அமெரிக்க ஜனாதிபதியாகவே ஒரு முஸ்லிம் வந்து விடுவார் என்கின்ற அச்சத்தை அவர்கள் ஏற்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மிக நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும்.